वेदान्तदेशिक यतीन्द्र कटाक्षलब्धत्रय्यन्तसारमणपद्यगुणं बुधाग्र्यम् नारायणाद्य यतिधुर्यकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथ यतिशेखरम् आश्रयामः। कोटि विमान मध्ये वेदांत वृक्षम अमृत्यम अशेष दृश्यम श्रुतावनासनतरस्तर पारिजातम श्री वेदागमहं शरणं प्रपद्ये। श्रीमद्रंगधराज मंत्राण अवधान महांतद्वयम् श्रीमद्वीर रघुत्व आद्य सरजित पाधार विंदाश्रयम् श्रीमद्वेदवदं दजयते कारुण्य वीक्षास्पदम् सेवे रंगधुरीन शास्त्रवदं नारायणं योगिनम् श्रीमदे श्रीवंदरगोप श्री रंगनाथ महादेशिकाय करण कालத்துல हतोपि लभते स्वर्गं जित्वा तो लभते यशः उभो बहुमते लोके नास्ति निष्फलकारणे அப்படிங்கற ஒரு வாக்கியத்தை அனுசந்தானம் பண்ணிட்டு அடியே அந்த இடத்தை மனசுல ஸ்மரிச்சுட்டு இந்த ரகசியங்கராய விஷயத்துக்குள்ள போறேன். இல்ல அடியன் யாரும் ஜெயிக்க போறது இல்ல, அடியன் யாரும் ஜெயிக்க போறது இல்ல. அந்த யுத்த காலத்துல அடியேனும் ஒரு சேவகன் அப்படின்ற ரீதியில மனசுல ஸ்மரணம் பண்ணிக்கிறேன். அர்த்தத்தை விட்டியா வச்சுக்கிறேன். அடியனுக்கு கொடுத்த தலைப்பு பிரதான தந்திராதிகாரத்துல சொரூப நிரூபக தர்மம் நிரூபித ஸ்வரூப விசேஷனம் என்றபடியானது. இதுல முதல்ல இதற்கு பூர்வம் சங்கதி சொல்லும் பொழுது சார நிஷ்கர்ஷாதிகாரத்தில் அசாரம் அல்பசாரம் சாரம் சாரதரம் யஜேத் வஜேத் சாரதமம் சாஸ்திரம் ரத்னாகர இவாமிருதம் என்னும்படியான இந்த வாக்கியத்தின் மூலமாக முமுட்சுவானவன் நம்முடைய சித்தாந்தத்தை நன்றாக அறிய வேண்டும் என்னும் ஆவல் இருக்கும் பொழுது திருமந்திரம் என்று சொல்லும்படியான அஷ்டாட்சரம் துவயம் சர்வஸ்லோகம் என்னும்படியான அந்த ரகசியங்களை சாரநிஷ்கர்ஷாதிகாரத்தில் சாரத்தமம் என்னும்படியான அர்த்தத்தை விவரித்தார். இந்த பிரதான பிரதிதந்திராதிகாரத்தில் அந்த சாரத்தமமான விஷயங்களில் இருக்கக்கூடிய ரகசியங்களை பிரதான பிரதிதந்திரம் என்ற அதிகாரத்தின் மூலமாக வெளிப்படுத்துகிறார். அடுத்ததாக பிரதிதந்திரம் என்பதற்கு என்ன பொருள் என்று கேட்டால் சுவாமி தேசிகன் நியாய பரிசுத்தியை 3 விதமான தந்திரங்களை அகடியுள்ளார். ஒன்று சர்வதந்திர சித்தாந்தம், இரண்டாவது பிரதிதந்திர சித்தாந்தம், மூன்றாவதாக அபியுபகம சித்தாந்தம் என்பது. இதற்கு முதல்ல பிரதிதந்திர சித்தாந்தம் சர்வதந்திர சித்தாந்தம் என்றால் அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கொள்கைக்கு சர்வதந்திர சித்தாந்தம் என்று பெயர். பிரதிதந்திர சித்தாந்தம் என்பதற்கு மற்ற சித்தாந்திகளால் ஏற்றுக்கொள்ளப்படாத நம்முடைய விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்திற்கே எதிரான கொள்கைக்கு பிரதிதந்திர சித்தாந்தம் என்று பெயர். இந்த பிரதிதந்திர சித்தாந்தம் எல்லா சித்தாந்திகளுக்கும் உண்டு, சித்தாந்தம் சொல்ல வேண்டாம், மற்றவாளுக்கும் உண்டுன்றது மாதிரி. இதே சுவாமி தேசிகனும் ஸ்வதந்திர ஏவ சித்தா பரதந்திரா சித்தா பிரதிதந்திர சித்தாந்தா அப்படின்னு स्वतंत्र एव सिद्धः परतंत्रः निषिद्धः तंत्रे निषिद्धः परतंत्रे निषिद्धः परतंत्रे निषिद्धः இதற்கு பிரதிதந்திர சித்தாந்தம் அப்படின்னு பெயர். அடுத்ததா அபியுபகம சித்தாந்தம் மற்ற சித்தாந்திகளும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு நாமும் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு அபியுபகம சித்தாந்தம். அதுக்கு சர்வதந்திர என்ன வித்தியாசம்? சர்வதந்திரத்தை எல்லாரும் ஒத்துண்டது அவன் ஒத்துண்டா நாம ஒத்துண்டான்னு என்ன அபிமுகத்துல மத்தவான ஒத்துண்டா எல்லாரும் ஒத்துண்டுதானே அது அவனும் நாமும் சேர்ந்துருக்கும் போது அபிமுகத்துக்கு சர்வதந்திரத்துக்கு என்ன வித்தியாசம்? ஒரே விஷயத்துக்கு எல்லாரும் ஒத்துக்கிறது சர்வதந்திர சித்தாந்தம். அபியுபகம சித்தாந்தம் ஒரு சிலவா மட்டும் ஏற்றுந்தது நாமும் விசிஷ்டாந்த விதிகளும் ஏற்றுக்கொள்வதற்கு அப்படின்னு அடியேன் அர்த்தம் கொடுக்கும்.
சுவாமி சொல்றதா நிறைய தெரிஞ்சுக்கணும். அடே எதுன்னு நாம் சில இடங்கள்ல அடே ஒத்துண்டும் மேற்கொண்டு நம்ம சித்தாந்தத்தை காட்ட போறோம். நீ சொல்ற மாதிரி இருந்தா கூட நீ சொல்ற அர்த்தம் வராதுன்னு சொல்லுவோம். அக்ஷத பாட்சிகமான அபிமுகமும் இருக்கக்கூடிய அடே அபிமுகம் இருந்தா சர்வதந்திர சித்தாந்தம். பாட்சிகமா அபிமுகம் பண்ணியும் அப்புறம் அது இல்லைன்னே காட்ட போறது. அடே இருக்கட்டும், நீ சொல்றவாரே வச்சுப்போம் அப்படின்னு எடுத்துட்டும் கூட கடைசியா நீ சொல்ற சித்திக்காதுன்னு காட்டுறது. அடே பாட்சிக அபிமுகமும் இருந்தால்தான் அபிமுகம் தனியாக்கு சர்வதந்திரத்தை சேர்த்துள்ளார். அடே இந்த இடத்துல தந்திரம் நாம சாஸ்திரம், அதாவது மதம், கொள்கைகள் என்று பொருள் கொள்ளலாம். பிரதிதந்திர சித்தாந்தம்னா மற்ற சித்தாந்திகள் ஏற்றுக்கொள்ளப்படாது நம்முடைய சித்தாந்தத்திற்கே உரியதான கொள்கை. பிரதான பிரதிதந்திரம் என்பது இந்த இடத்துல ஜீவனுக்கும், அதாவது பரமாத்மாவுக்கும் சரீரம் ஜீவனுக்கும் ஜீவாத்மாவுக்கும் சொல்லக்கூடிய சரீராத்மபாவ சம்பந்தத்தை சொல்லக்கூடியதான பிரதிதந்திர சித்தாந்தம் என்பதான இந்த இடத்துல பிரதிதந்திர சித்தாந்தத்துல முக்கியமாக பல விஷயங்கள் இருந்தாலும் சரீராத்ம பாவத்தை பிரதானமா இங்க எடுத்துக்கிறார். இதே சுவாமி தேசிகனும் தன்னுடைய ரகசியத்திரேசாரத்தில் பிரதான பிரதிதந்திராதிகாரத்தில் ஆதேயத்த பிரபுத்தி நிகமைகி ஆதிகர்த்த நியமைகி ஆதிகர்த்து சரீரம் சத்தாஸ்தேன் பிரயத்தன பலேஷு ஏததாயத்த வேதத்து விஸ்வம் பஷ்யன் இது பகவதி வியாபகா தர்சதிருஷ்டே கம்பீரானாம் அகிருத்தகிராம் காகத்தே சித்தவிருத்தம். சித்தவிருத்தி இப்படி சொன்னா சொல்லக்கூடாது. வரலாறு அப்படின்ற என்ன ஆயிடும், தப்புறத்தை ஒண்ணு தென்புறத்தை ஒண்ணு பின்புறத்தையத்துல தப்புறத்தை வந்தா விஜயம் வேண்டியதில்லைங்க. அடே இந்த ஸ்லோகத்துடைய தாற்பயார்த்தம், அதாவது சாராம்சம் என்னன்னா, வியாபக மந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த திருமந்திரத்தின் மூலமாக பகவானை நாம் காணும் பொழுது அந்த பகவானானவன் சர்வ வியாபி, எங்கும் நிறைந்திருப்பதை காண முடிகிறது. அதே போல இந்த உலகானது அவனுக்கு அதீனமாக இருக்கிறது. இந்த உலகமானது, இந்த உலகத்தில் இருக்க செயல்கள்லாம் நீடித்திருக்கிறது. இந்த உலகமானது அவனுக்கு பிரயோஜனமாக இருக்கிறது அப்படின்றத சொல்றோம். ஆதேயத்த பிரபுத்தி என்று சொல்லும் பொழுது ஆதேயத்து விதேயத்த சேஷத்துவம். இந்த இடத்துல எம்பெருமானார் ஆதேயத்தம் சொல்லும் பொழுது சுரூபாதீன சத்தாஸ்தி மத்துவம் ஆதேயத்துவம், சங்கல்பாதீன சுரூபஸ்திதி பிரவர்த்திகத்துவம் விதேயத்துவம், சேஷதிசயாதானார்த்த உபாதேயத்துவம் சேஷத்துவம் அப்படின்னு 3 விதமா இந்த இடத்துல பாஷிகாரானவர் சொல்றார். அடுத்ததாக இவ்விதம் இந்த ஸ்லோகத்துடைய சாராம்சம், பரமாத்மாவானவன் இந்த ஜெகத்தான திரவியத்திற்கு எப்பொழுதும் ஆத்மாவாக இருந்து கொண்டு ஆதாரமாகவும் இருந்து கொண்டு இருக்கிறான். ஆகையால் இந்த இடத்துல சரீரி பாவம் பரமாத்மாவுக்கு சித்திக்கிறது. இந்த இடத்துல இந்த சரீராத்ம பாவத்துக்கு முக்கியமாக இருக்கக்கூடிய ஜீவனை பத்தி ஒரு ஸ்லோகம். தேகேந்திரிய மனம், ஜீவன் எப்படிப்பட்டவன் அப்படின்றத பத்தி சொல்லும் பொழுது தேகேந்திரிய மன பிராண ஜீவியோ அந்நிய சாதனா நித்யோ யாகி பிரதிக்ஷேத்திரம் ஆத்மா விண்டஸ்வதசுகி. இந்த ஜீவனானவன் தேகத்தை காட்டிலும், மனசை காட்டிலும், பிராணனை காட்டிலும், புத்தியை காட்டிலும் விலட்சணமானவன். நித்யாக வியாபி, சொத்தக பிரதி சரீரம் வேறுபடக்கூடியவன், சொத்தக சுகம் கர்மவசாத்து பந்தத்துல இருக்கிறான் அப்படின்றத அர்த்தத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்ததா ஆத்ம லட்சணத்தை பத்தி சொல்லும் பொழுது ஈஸ்வரனானவன் இந்த ஜெகத்துக்கு ஆத்மா, இந்த ஜெகத்தானது அவனுக்கு சரீரம் அப்படின்னு சொல்லும் பொழுது சேத்தனான திரவியங்கள் உள்ள வரையில், எப்பொழுதும் உள்ள வரையில் இந்த பரமாத்மாவானவன் இந்த ஜெகத்துக்கு தாரகனாகவும் நியாமகனாகவும் அடுத்ததா எஜமானனாகவும் இருப்பதால் ஈஸ்வரனானவன் ஜெகத்திற்கு ஆத்மா. அதே போல சரீர லட்சணம் சொல்லும் பொழுது எந்த ஒரு சேத்தனனுக்கு ஆதேயமாயும் நியாமியமாயும் சேஷமாயும் எது இருக்கிறதோ அது அவனுக்கு சரீரம். எந்த திரவியம் இருக்கிறதோ எஸ்ய சேத்தனஸ்ய திரவியம்.
சர்வாத்மனா சுவாமி. அதனால இந்த சரீர லட்சணம் இங்க சுவாமி நியமேன அப்படின்ற ஒரு பதத்தை சேர்க்கும் பொழுது அடியன் இந்த திருஷ்டாந்தம் ஒரு ஆள் இருக்கான். அவன் ஒரு குழந்தையோ அல்லது ஒரு கடத்தையோ தரிச்சுட்டு இருக்கான் கொஞ்ச நேரத்துக்கு. அந்த கொஞ்ச நேரம் தரிச்சுட்டு இருந்ததுனாலேயே அந்த எஜமானனுக்கு அந்த குழந்தையானது சரீரமோ அல்லது அந்த குழந்தைக்கு அந்த எஜமானன் ஆத்மாவோ ஆறுது இல்லை. ஏன்னா அந்த நியமேன்ற பதத்துக்கு சர்வதா அப்படின்ற அர்த்தத்தை எடுத்துக்கும் பொழுது. அதே போல இரண்டாவது திருஷ்டாந்தம், ஒரு எஜமானன் தன்னுடைய வேலையாட்களுக்கு தன் சங்கல்பப்படி வேலையை கொடுக்கிறான். அந்த வேலையாலும் அந்த எஜமானுடைய கட்டளைக்கு இணங்க வேலையை செய்கிறான். இதுவும் ரொம்ப நாள் நடக்கிறது இல்லை. அதனால இந்த இடத்துல நியாம பாவமும் ஏற்படுறது இல்லை. அடுத்தது ஏதமா ஏற்படுது. மூன்றாவது எத்தனால் இருக்கு எப்பவுமே இருக்காது. எப்போ ஏன் தானே கேள்வி. மூணாவதாக ஒரு எஜமானனுக்கு வீடு, வாசல், வயல் போன்ற பலனளிக்கக்கூடிய பொருட்கள் இருக்கு. அதை வைத்து நம்ம கொஞ்ச காலத்துக்கு பலன் அனுபவிக்கிறோம். ஆனாலும் அவன் கண்ணெதிரே அந்த பலன்களானது விற்று மற்றவனுக்கு பலத்தை கொடுக்கிறது. அதனால அந்த இடத்துலயும் சேகசேழி பாவம் அப்படின்ற இடத்துல அவனுக்கு சித்திக்கிறது இல்லை. ஆகையால இந்த சர்வதா அப்படின்ற பதமானது பரமாத்மாவிட்ட மட்டும்தான். இந்த பரமாத்மாவானவன் தான் இந்த மூன்றத்துக்கும் லட்சணமாக இருக்கக்கூடியவன். வேற எந்த இடத்துலயும் இது சித்திக்காது அப்படின்றது ஒரு உதாரணம். கோபுரத்து பொம்மை எல்லாம் இருக்கு. கோபுரத்தை எப்பவுமே தாங்கிட்டு சொல்லு. அது நிறையாத்மா வருவேன். கோபுரத்தை பொம்மை சொல்லு எப்பவே தாங்கிட்டு சொல்லு. இடிச்சிட்டு கட்டும் போது அதுக்கு சரியாத்மா எதுக்காக சொன்னது என்ன இல்லை இங்க இருக்கு. நீ சொன்னது ஸ்டாண்டர்ட்ல இங்க இருக்கு. சர்வதா இந்த ஆதாரத்தும் தாழ்த்தும் இருக்கு. கெட்டியாலும் இங்க மட்டும் இருக்கு. 100 வருஷம் யாரும் விட்டது பார்க்கலன்னா சேத்தனம் இல்லை. சேத்தனத்துவம் வாசித்து இருக்கு. புத்தலின்னு சொல்றது கோபுரத்துக்கு பொம்மை எல்லாம் இருக்கு. அதெல்லாம் தாங்கிட்டு இருக்குன்னு சொல்லக்கூடாது. அச்சேதனமா இருக்குதான் வராது. அடுத்ததாக ஆதாராதய பாவத்தை பத்தி ஒரு சின்ன விஞ்ஞாபனம். பரமாத்மாவானவன் சேத்தனா சேத்தன திரவியங்களுக்கு ஆதாரமாகவும் நியாமகனாகவும் இருக்கிறான். ஒரு வஸ்துவுக்கு சொரூப, ஸ்திதி, பிரவೃತ್ತಿ அப்படின்ற 3 அம்சங்கள் இருக்கு. சொரூபம் நாம வஸ்து, ஸ்திதி அப்படின்னா நீடித்தல், அதாவது உத்தரகால சம்பந்தம். மூன்றாவதாக பிரவೃತ್ತಿ, அதனுடைய செயல். ஆக இதையே சுவாமியும் சுவாதீன திரிவித சேத்தனா சேத்தன ஸ்வரூப ஸ்திதி பிரவೃತ್ತಿ பேரா அப்படின்னு சாச்சிருக்காரு. ஆக இந்த ஸ்திதி, ஸ்வரூப, ஸ்திதி, பிரவೃತ್ತಿ அவை மூன்றுக்கும் பரமாத்மாவானவன் 2 விதமாக காரணமாகிறான் அப்படின்றத அடியன் இந்த இடத்துல சொல்றேன். அதுல விஷயம் என்னன்னா, பகவான் தன்னுடைய சொரூபத்தால அந்த பொருள்களுக்கு தக்கபடி அவற்றின் இருப்புக்கும் நிலைப்புக்கும் சொரூபத்தால காரணமாகிறான். மற்றொன்றுக்கு தன்னுடைய சங்கல்பத்தால காரணமாகிறான் அப்படின்ற ஒரு சம்சயத்தை வைத்துக் கொண்டு இந்த இடத்துல சொரூப நிரூபக தர்மத்தையும் நிரூபித சொரூப விசேஷணத்தை பத்தியும் அடியன் பிரஸ்தாபிக்கிறேன். பகவானுடைய குணங்களை 2 விதமா பிரிக்கலாம். ஒண்ணு சொரூப நிரூபக தர்மம், இன்னொன்னு நிரூபித சொரூப விசேஷணம் அப்படின்ட்டு. மட்டும்தானே பகவானுக்கு மட்டும் எல்லா வஸ்துக்கும் தோஷத்துக்கும் என்ன சொல்றோம், எல்லா வஸ்துக்கும் உண்டு. சரியா? சொரூப நிரூப தர்மத்தை பத்தி அடியேன், அதாவது பரமாத்மாவுடைய சொரூபத்தை மற்ற சேத்தனா சேத்தனங்களிலிருந்து விளக்கி காட்டுவது, அதாவது வேறுபடுத்தி காட்டுவதற்காக இருக்கக்கூடியது சொரூப நிரூபக தர்மம். அதாவது சத்தியத்துவ, ஞானத்துவ, ஆனந்தத்துவ, அனந்தத்துவ, ஆனந்தத்துவ, அமலத்துவம் என்னும்படியான 5 குணங்களை இந்த இடத்துல சொரூப நிரூபக தர்மம் அப்படின்னு அடியேன். சத்தியத்துவம் நாம அசத்தியா வியாபர்த்தம், அதாவது அடியேன்
அதாவது சத்தியம் என்னும் பலமானது சேத்தனங்களை இருக்கும் எல்லாத்தையும் காட்டிலும் பகவானை விலட்சணப்படுத்தி காட்டுவதற்காக சத்தியத்துவ பதம். அடுத்தது ஞானத்துவம் நாம தர்மம்னா என்னோட லட்சணத்தை சொல்லுவாங்க. அது சொன்னது பகவானை வந்து நீர் भगवान सत्यम भगवान सत्यम भगवान ज्ञान भगवान अनंत भगवान आनंद भगवान अमल அது சொல்லி सत्यम என்ன அர்த்தம்? என்ன பகவான் சத்தியம் என்ன அர்த்தம்? எப்பொழுதும் இருக்கக்கூடியவன் சத்தியமான வஸ்து எல்லாமே கிடையாது. நம்ம கர்ம கிடையாது. சேத்தானும் நித்தியம் தானே, விருத்தியும் நித்தியம் தானே. பகவான் மட்டும் எப்படி சத்தியம்? பகவான் மட்டும் சத்தியமா இருந்தா அவர் சரீரப்பும் இல்லைன்னு சரீராத்மாவும் தான் பதார்த்தம் சொல்றாங்க. சரீரமும் எப்போ வந்தாங்க ஆத்மா மட்டும் இருக்கிறாங்க. சரீராத்மாவே நித்தியம் இல்லைன்னு ஆயிடும். அப்ப என்ன விசேஷம்? சத்தியத்துவம் பகவான் என்ன விசேஷம்? பகவானுடைய சேத்தனாதேவனுக்கு எல்லாரும் சத்தியத்துவம் பகவான் என்ன இருக்கு? பகவான் சிருஷ்டிக்கிறா சிருஷ்டிகர்த்தா சிருஷ்டிகர்த்தா சத்தியத்தை சேருமா? சத்தியம்ன்றது வஸ்து கிரியை பண்ண வேண்டாம். ஒரு கிரியை இல்லாதாலும் வர வேண்டியது. ரொம்ப ஜெகத்காரணம் சொல்லும் இல்ல. அஞ்சு ஜெகத்காரணம் சேரணும். ஜெகத் இல்லாத காலம் ஒண்ணு இருக்கலாம். அப்ப ஈஸ்வரன் போயிடாது. ஜெகத்தை எதிர்பார்த்து இல்ல அவனுடைய சுரூபம். சுரூபம் வேற எதையும் எதிர்பார்க்காம தான் மட்டும் எதாவது இருக்கும். அதுல சத்தியத்துவம் இருக்குன்னு சொல்லணும். இந்த சத்தியத்துவம் அச்சேதனத்துக்கும் இருக்கு, சேத்தனுக்கும் இருக்குன்னு சொன்னா பகவானுக்கு இருக்கு சத்தியத்துவம் என்ன வித்தியாசம்? மூணு சத்தியத்துவம் சொல்லணும். இந்த மூணு சத்தியம் சொல்றதா மற்றதே ஒரு வியாபத்தை சொல்லியாகும். சேத்தன சத்தியத்துவம் வேற வகை, அச்சேத சத்தியத்துவம் வேற, ஈஸ்வர சத்தியத்துவம் வேற வகைன்னு சொல்லணும். அப்ப பகவானுக்கு என்ன சத்தியத்துவம் விசேஷம்? சத்தியத்துவன்றது இதுதான் அது பகவானுக்கு உண்டா? கிடையாது. பகவானுக்கு உண்டு. அடியான் பகவானுக்கு உண்டு. அப்படி உண்டு 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 உண்டா கிடையாது? எல்லாத்தை காட்டிலும் வேறுபட்டவன், இலட்சணமானவன். எது உண்டு எது இல்ல. அந்த ஸ்லோகத்தை சொன்னதுல ஜீவன் மட்டும் இருக்கக்கூடியது பகவானுக்கு எல்லாருக்கும் என்ன இருக்கு? நிச்சய வியாபி பத்தி சேர்த்தம் வார்த்தா பின்ன பத்தி சேர்த்தம் பகவான் என்னன்னா சொல்ல வந்து சொல்ல வரேன் வந்தாருந்தா அதுவும் சாஸ்திர விஷயம் தர்மம் நிரூபம் சொல்றதா இருந்தா முதல்ல சாஸ்திர பத்தியே மனசுல தெரியணும். வியாபத்து பண்றதா இருந்தா வியாபத்தியம் எது, வியாபத்தகம் எது, வியாபத்தியம் எப்படி பண்றோம் டாக்டர் தெரியணும். நமக்கு தெரியணும்னா என்ன பண்றோம்னா எதுல இருந்து வியாபத்து பண்றோமோ அதுல என்னது இல்லை, இதுல என்ன இருக்கு, இதுல என்னது இல்லை அதுல இருக்கு. அப்ப அதுக்கு சம்பவம் இதுக்கு சொல்லணும். அந்யோன்ய வியாபத்து சொல்லக்கூடியதா இருந்தாதான் சொல்ல முடியும். ஸ்வரூபம்னு சப்தம் சொல்லமான ஸ்வம் ரூபம் அப்படின்னு சொல்றாங்க. தான் மட்டும் வேற எதையும் சொல்லாமல் இந்த சப்தங்களால் இதை தெரிவிக்கலாம் அப்படின்னு வேற எதையும் எதிர்பார்க்க வேண்டாம். சிஷ்டி சித்தமாரம் பண்றேன்னு சொன்னேன். ஒரு காலத்துல எல்லாரும் மோசத்துக்கு போயிட்டான். அப்புறம் சிஷ்டியே பண்ண வேண்டாம் பகவான் என்ன ஆகுது மாதிரி கட்டத்துக்கு அந்த கேள்வி இடமில்லாத போது சொல்லணும். அதனால பிரம்மத்துல எப்பவும் மாறுதல் அடையாமல் இருக்கிறது சத்திய சப்தத்துக்கு. மற்றதெல்லாம் மாறுதல் அடையது இல்லையா? இதுல ஒரு வகையான மாறுதல் இருக்கு. கேள்வி சொன்ன பதில் சொன்ன பதில் சொல்லிட்டு சொன்னேன். ஒரு நிரூபிக்க சொல்ல லட்சணம் சொல்லினாலேயே ரெண்டு இருக்குன்னு சொன்னா கூட போறோம். ஒன்னே போறாது ரெண்டும் போறோமே. அது சொல்ல முடியுமா? இது நிரூபிக்க சொல்ல முடியும் சொல்லா போயிட்டு எல்லாத்துக்கும் ரெண்டு இருக்கு எந்த தர்மமும் இல்லாமல் சுரூபமா இருக்கக்கூடிய சின்ன இருக்காங்க. காலக்ஷேபம் பண்றதுக்கு வாக்கியாரத்துக்கு இருக்காரு. காலக்ஷேபம் பண்ணா தலையாட்டு போவான், இல்ல கேள்வி கேட்டு வரலாம். வாக்கியாரத்து சொல்லுங்க தலை ஆட்டு இருந்தாலும் யோசிச்சு தயாராயிட்டு வந்து முடியும். சத்தியத்துவ ஞானத்துவ ஆனந்தத்துவ அமலத்துவம்னு சொல்லக்கூடியதான இந்த 5 ரெண்டுலயுமே தக்காரம் சொல்லக்கூடாது. அனந்தத்துவம் ஆனந்தத்துவம் சொல்லக்கூடாது. அனந்தத்துவம் அனந்தத்துவம் ஆனந்தத்துவம் அமலத்துவம்னு சொல்லக்கூடிய இந்த 5 தர்மங்களும் சொரூப நிரூபக தர்மம் என்றும் இதை வைத்து இதை வைத்து பகவானை அறிந்த பிறகு பகவானுடைய விலட்சண அதாவது விசேஷணங்களான சௌசீல்யம், காருண்யம், வாத்சல்யம் போன்ற குணங்களும் பகவானுடைய
சொரூபத்தையே ஆசிரியத்து இருக்கின்றன. அதே போல சேத்தனா சேத்தனங்களான ஜீவாத்மாவும் இந்த ஜகத்தும் பகவானையே ஆசிரியச்சிருக்கின்றன. இது அடியே கவிதாக்கி சிம்மாய கல்யாண கணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த உறவே சந்தோஷம் உற்சாகத்தை இந்த மாதிரி இங்க அசாரம் அல்பசாரம் சாரம் சாரதரம் திஜேது சாரதமும் மந்திரம் சாஸ்திரமா சாஸ்திரேவா சொன்னேன் சாஸ்திரம் சாதிச்சது இல்லையா? அது சாஸ்திரமா இல்ல சாஸ்திரேவா? இல்ல சுவாமி சாஸ்திரே சாஸ்திரத்தில் அப்ப சாஸ்திர சமயம் சாஸ்திரம்னு சொன்னா என்ன தப்பு? கேளுங்க, நான் சாஸ்திரம் சொல்லுறேன் என்ன தப்பு சொன்னா கேட்கக்கூடாது. சொன்னேன் அவ சொல்லுதான் சரியா, சாஸ்திரம் ஏற்படாது. சாஸ்திரம்னா என்ன தப்பு? சுவாமி சாஸ்திரம் சரியா சொன்னா என்ன நஷ்டம்? மேல இருக்க நேரம் அவர் கேட்கலாம், அவர் கேட்கட்டும். நத்தாக்கரை இவா நத்தாக்கரை இவான்னு சொன்னா நத்தாக்கரத்துல அவருக்கு போற அப்போ எதுலயோ ஒண்ணு இருக்கணும். அப்ப சாஸ்திரே சொன்னாதான் அப்படி சொல்லுவான். அவசரப்படாது. சுவாமி சொல்றது சில விஷயம் இருக்கு. அதனால இல்ல ஐஷங்க வியாக்கியானத்துல இருக்கு. அந்த சாஸ்திரத்திலேயே அல்ப தகதமபாவ சாஸ்திரத்துக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள்லயே இருக்கு. அதுக்குள்ள ஒருத்தர் எழுதணும். அசாரத்தையும் சாஸ்திரத்தை சொல்லணும். அசாரத்தை கூட சாஸ்திர சப்தத்தினால விவகாரம் பண்றதுனாலன்னு சொல்லணும். வேதத்துல அசாரம் இருக்கான்னு இருக்குன்னு தைரியமா சொல்லலாம். வேதத்துல அசாரம் இருக்கான்னு கேட்டா இருக்குன்னு சொல்லு கேட்கலாம். யாவான் சோபானே சர்வத சம்புத்தோதே தாவான் சர்வேஷ வேதேஷு பிராமணஸ்ய விசாரத்தான் வேதத்தை எல்லாத்தையும் எடுக்கணும் கிடையாது. அவனுக்கு வேண்டியது எடுத்துவோம். சமுத்திரத்துக்கு ஒத்தத்தை வட்டம் முடிவதனால சமுத்திரம் அது. அதனால சமுத்திரத்துக்கு உலகத்தை உனக்கு வந்து வீடு கிடையாது உதவி கிடையாதுன்னு சொல்லக்கூடாது. வேதத்தை எல்லாம் இருக்கு. அவனுக்கு வேண்டியது அவன் எடுத்துக்கிறான். எல்லாருக்கும் வேண்டியது இருக்கு. ஒத்தனுக்கு எது வேணும் அவனுக்கு எனக்கு அது வேண்டாம் சொல்லிட்டு போறோம், தப்பு கிடையாது. தெரிஞ்சுட்டுதான் சொல்லணும். சொல்றது சந்தேகம் தயக்கப்படக்கூடாது. தயக்கப்பட்டா தெரியலன்னு அர்த்தமாகும். அதே மாதிரி இன்னொரு தேவன் சாதிச்சது ஸ்வரூபஸ்திரி சுவாதீன திரிவித சேதனா சேதன ஸ்வரூபஸ்திரி பிரபலம் சாதிச்சது. அது பாஷ்யக்காரர் கத்தியத்துல சாதிச்சது. ஆனா ஸ்ரீமத் சாரத்துல வந்து சத்தாஸ்திரி அப்படின்தான் சுவாமி சாதிக்கிறார். சத்தாஸ்திரி பிரவൃத்திகள் தான் சுவாமி சாதிக்கிறார். ஆனா சத்தாஸ்திரி பிரவൃத்திகளுக்கு ஸ்வரூபஸ்திரி பிரவൃத்தின்னு கத்தியத்தை எடுத்தது எப்படி? பாஷ்ய கத்திய வாக்கியம் எடுத்திருக்காரு சுவாமி. சுவாமி வந்து சத்தாஸ்திரி இவற்றுடைய சத்தாஸ்திரி பிரவൃத்திகளுக்கு அப்படின்னு சுவாமி சாதிக்கிறார். அத நம்ம கத்தியத்துல சொரூபஸ்திரி பிரவൃத்திகள் சொல்றோம். அப்ப சத்தாஸ்திரியும் சொரூபஸ்திரியும் ஒண்ணா? சத்தா அப்படின்ற அர்த்தத்துக்கு சொரூபம்ன்ற அர்த்தம் இல்ல, அதுதான் அது ஒரு விஷயம் வந்து சத்தான்றதான சப்தத்தினால சொல்லணும். அது எப்படி சொல்லணும்னு ஐஷன் சாஸ்திரம் அப்படின்னு சொல்லாம வாக்கியம் இவ்விடத்தில் குரு சப்தம் பரவ குருக்களுக்கும் உபலட்சணம் அப்படின்னு வாக்கியம் இருக்கு. குருபே தத்குரு சொன்னா என்ன ஆகும் கேட்க சாமி அங்க வரலையே சொல்ல தெரியாது. ஏன்னா இப்ப சொல்றது என்ன எந்த இடத்துல சொல்லலாம்? இதே இடத்துல எங்க கேட்டு நீ கேட்ட இடத்துல நீ கேட்ட கேள்வியில அந்த இடத்துல சொல்லல. இது சொன்ன இடம் வேற. அது எங்க இருக்க சொல்ல முருங்கராசே தீவா சொல்றத இவ்விடத்து குரு சப்தம் பரவ குருக்களுக்கும் இங்க கேட்கறது அதிக தப்பா சொல்லக்கூடாது. யாரும் சொல்லலாம் அப்படின்னு கேட்கிறேன். அவங்க யாரும் தைரியம் அதிகமா சொல்றதுக்கு அந்த தைரியம் வந்தால்தான் நான் கருத்து உட்காந்துருக்கேன் கேட்கிறேன். பல இடத்துல வந்து கேட்கணும். பயப்பட வேண்டாம். நம்ம இடத்துல அவங்க சொல்றோம் கத்திக்கு வழி அதுக்கு சொல்லணும் இல்லையா தெரிஞ்சுக்கிறோம்.